வெற்றிக்கும் ரெசார்ட்ல இருக்க ரூம்ஸ்ல இருந்து டீ காஃபி ஆர்டருமே வந்திருக்கும். அதெல்லாம் டெலிவரிமே பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு பக்கம் ஐஷுவும் கிச்சனை நல்லா ரன் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதுல ஜான்வி நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வெற்றியும் பேன்ட்ரியோட ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்காக ரெசார்ட்ல இருக்க ரூம்ல எல்லாம் இருக்க கஸ்டமர் கிட்ட இப்ப ஆர்டர் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. பேன்ட்ரிக்கும் வெற்றியுமே ஓடிக்கிட்டு இருந்திருப்பா. ஒரு பக்கம் திவ்யாவும் நெடுமாறன் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா நெடுமாறனும் அவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்திருப்பாரு. ரெசார்ட்ல இருக்க எல்லாருமே அவங்க வேலையுமே ரொம்ப பிஸியா பாத்துட்டு இருந்திருப்பாங்க. வெற்றியும் ரூமுக்கும் பேன்ட்ரிக்கும் ஓடிக்கிட்டு இருக்கத பாண்டிமே நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் அங்கங்கன்னு ஓடி பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு இருப்பான். அதனால மரத்து நிழலுமே உட்காந்துட்டு இருந்திருப்பான். பாண்டியுமே அங்க வந்து முடியலாம் சொல்லிட்டு வெற்றி ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். வெற்றியும் கஷ்டம் நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான், இந்த வயசுல உடம்பு எப்போ ஓடுறது அப்படின்றதுமே சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். வெற்றிக்கும் பேண்ட்ல இருந்து வேலை வந்துட்டு இருக்கோன்றதால வெற்றியுமே அங்க வந்து போயிட்டு இருப்பான். எவ்வளவு வாட்டி நெடுமாறன் கிட்ட நின்று பேசுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பான். ஆனா நெடுமாறன் அதெல்லாம் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாரு. நானும் ரொம்ப ஹாப்பியா நெடுமாறன் கிட்ட பேசுறதுக்காக அவரோட கேபினுக்கு போயிருந்திருப்பாரு. ரொம்ப நல்லா கிச்சனை பாத்துக்கிறாங்க, 10 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா யாரும் உங்களை மாதிரி இங்க வேலை பார்க்கல. ஐஷுவை பாக்குறப்ப எனக்கு உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு, ஸ்டாண்டர்ட சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் பாக்குற நெடுமாறனும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்திருப்பாரு. ஜானும் என்ன பேசுன்னு தெரியாம சரி ஓகே ஷெஃப் நான் போறேன் அப்படின்னு சொல்லி பௌர்ணமி அங்க வெளியே வந்துட்டு இருப்பாரு. வெற்றியும் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி சில டிஷ்ஷுமே செஞ்சு டேஸ்ட் பக்கத்துக்காக ரம்யாவையும் சிவாவுமே கூப்பிட்டு இருந்திருப்பான். அந்த டிஷ் எல்லாம் பக்கத்துக்கு சூப்பரா இருந்திருக்கும்ன்றதால ரம்யாவுமே அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பாவமா பாத்துட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற சிவாவும் டேஸ்ட் பக்கத்துக்கு கூப்பிட்டு வச்சு அவன் பாக்கறத பார்த்தா அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்கே ரத்தம் கக்கி செத்துருவோம் போல அந்த அளவுக்கு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனு டேஸ்ட் பக்கத்துக்கு கூப்பிடு அப்படின்றதுமே சொல்லியிருப்பான். அதனால வெற்றியுமே போய் எடிசனை கூப்பிட்டு இருந்திருப்பான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரம்யாவும் வெற்றிக்கு கிஸ்மே கொடுத்திருந்திருப்பா. அதை பாக்குற வெற்றியும் எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பான். திவ்யாவோட மேரேஜும் அந்த ரெசார்ட்ல தான் நடக்க போகுதுன்றதுனால ஜானும் ஃபுட் மெனு பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக திவ்யா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஜானும் திவ்யா கிட்ட கிச்சன்ல இருந்து போனதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மறந்துட்டியாமா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. திவ்யாவும் அப்படிலாம் இல்ல அங்கிள் நான் உங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. திவ்யாவும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஜான் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பா. சின்ன வயசுல எனக்காக அப்பா ஒரு ஸ்வீட் பண்ணி தருவாரு, அந்த ஸ்வீட் என் கல்யாணத்துல அவர் பண்ணி தரணும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ஜானும் அவர் என்ன சொல்வாருன்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்றேமா அப்படின்றதுமே சொல்லிட்டு சிவாவை மெனு பத்தின டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜான் அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. ஜானும் இதை பத்தி பேசுறதுக்காக நெடுமாறன் போயிருந்திருப்பாரு. எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்ப ஜானும் தயங்கி நின்னு திவ்யா மேம் மீட் பண்ண அவங்களோட கல்யாணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் வேணுமா நம்ம கிச்சன்ல இருந்து, குழந்தையா இருக்கப்ப நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா அதே ஸ்வீட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. நெடுமாறனும் அதெல்லாம் இங்க பண்ணி தர முடியாது, மெனுல என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. நானும் நெடுமாறன் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப நெடுமாறன் வந்து கிளம்புங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இப்ப ஜான் அங்க வந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. எல்லாம் கேட்டு இருந்த நெடுமாறனும் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வெற்றியும் பேண்ட்ரிக்கு தேவையானதுமே ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். அங்க வந்த கஸ்டமரும் அங்க இருக்க டிஷ் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு டீ மட்டும் போதும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. வர கஸ்டமர் எல்லாமே டீ காஃபி ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இவன் பண்ண எந்த ஸ்நாக்ஸுமே ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. அங்க இருக்க 2 பேரண்ட்ஸும் இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஆனா விளையாடிட்டே இருக்காங்க இங்க வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. கேட்டுட்டு இருந்த வெற்றி இப்ப பசங்களை பேச்சு வர வைக்கணும்ன்றதுக்காக இப்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. வெற்றி பாண்டி எடிசன் சொல்லிட்டு 3 பேருமே குழந்தை அட்ராக்ட் பண்றதுக்காக கோமாளி மாறுமே வேஷம் போட்டு இருந்திருப்பாங்க. இந்த பசங்க இவங்களோட டிஷ் சாப்பிட்டு பார்க்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் சாம்பிள் கொடுத்து இருந்திருப்பானுங்க. அந்த குட்டி பசங்க எல்லாருக்கும் இந்த டிஷ் ரொம்பவும் பிடிச்சு போயிட்டு இருக்கும். அவங்க அம்மாவே வந்து யாரை கேட்டுங்க இதெல்லாம் பசங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. பேண்ட்ரியில சேல் பண்ணிட்டு இருக்கோம், அதான் பசங்க கிட்ட கொடுக்க வந்தோம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருக்காங்க. அம்மாவும் நாங்களே ஜங்க் எல்லாம் கொடுக்காம வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. வெற்றி இது எதுவுமே அன்ஹெல்தி கிடையாது, எல்லாமே மில்லட்ஸ்ல பண்ணதுதான், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வேணா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்குமே கொடுத்திருப்பான். அந்த டிஷ் சாப்பிட்டு பார்க்கற அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும். இது எல்லாமே பேண்ட்ரியில தான் சேல் பண்ணீங்களா, சாயந்தரம் நாங்க வரேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வெற்றிக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் பாக்குற ஜானோ அது வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பாரு. போன் பேசிட்டு அங்க வந்திருப்பா. பார்த்தா வெற்றி எல்லாம் அங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பா. வெற்றியுமே கூப்பிட்டு என்ன நடக்குது வெற்றி அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. பசங்களை நம்ம டிஷ் ட்ரை பண்ண வைக்கணும்ன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மேம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ரியாவும் இதெல்லாமே ரொம்ப நல்ல ஐடியா தான், 3 பேரை பார்க்கும்போது பயங்கர காமெடியா இருக்கு, நல்லா பண்ணுங்க, நமக்கு ரொம்ப நாள் டைம் இல்ல வெற்றி 2 வாரம் தான் இருக்கு, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ரியாவும் வெற்றி பண்ண குக்கீஸ்மே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூமே கொடுத்திருந்திருப்பாங்க. வெற்றிக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். நானும் வெற்றி கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கிற வீடியோமே எடுத்திருந்திருப்பாரு. அதை நெடுமாறங்கிட்டுமே காட்டியிருந்திருப்பாரு. பாக்குற நெடுமாறனும் இன்னும் கொஞ்ச நாள்ல பேண்ட்ரி இழுத்து மூட போறாங்க, அப்புறம் பேண்ட்ரி இருக்கிற இடமே தெரியாம போக போகுது, அதுக்கப்புறம் வெற்றி என்னதான் பண்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. வீடியோ எடுத்து உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பைத்தியக்கார கூட்டத்தினால ரெசார்ட்டோட பேர் தான் கெட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கடுப்புல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு.